நம்ம இன்னைக்கு கிரானி 3 தான் விளையாட போறோம். ஈஸி மூட்ல போலாமா பிராக்டிஸ் மூட்ல போலாமா டவுட்டா இருக்கு. ஈஸில போய் பாரு மம்மி ஒரு தடவை வேண்டாமா? சரி நம்ம ஈஸி போவோம். ஒரு தடவை தோத்துட்டா நம்ம வந்து பிராக்டிஸ் போயிடலாம். ஓகே ஓகே. லோ குவாலிட்டி என்ன போடுறது? நான் ஷோ இன்ட்ரோ பண்ணலாமா? நிறைய இருக்கே. சரி பரவாயில்ல அப்படியே போவோம். யாரும் போடு மம்மி. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்பயுமே ஈஸி மூடில் போகும்போது. பயந்தானா விளையாட முடியாது மம்மி. இதுங்க நீதான் தைரியசாலி, பலசாலி, புத்திசாலி, பயங்கரமான சாலி, ஆசாலி, டபோ தாக்கோச்சு பார்த்துட்டு கோச்சாபாதி பதி. ஆமாம் ஏதோ இப்போ கேட்டுக்குள்ளே திறந்து போவோம். கேமரானா இருக்குது. வீட்டுக்குள்ள இந்த வீடு நம்ம சாப்டர் 2ல் பார்த்த மாதிரியே ஏதோ ஒரு வீடு இருக்கே. இல்லை இது சாப்டர் 2 பார்த்த வீடுனா இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்ம போய் கிரானி கிட்ட காய் சொல்லலாம். பக்கத்துல வா. சரி வா போவோம். உள்ளே போய் உள்ளே போனோன்னே தானே கிரானி கிட்ட போக முடியாது. கிரானி வீடா? ஆமாம்ல கிரானி வீடு. என்னதான் மூடிக்குச்சு. ஓ நம்ம கேட் எஸ்கேப் பண்ணலாமா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா? மம்மி நம்ம கேட்டே எஸ்கேப் பண்ணிடலாம் மம்மி, அதான் ஈஸி. ஆமாம் பட் ஆனால் வந்துட்டு ப்ராக்டிஸ் மூடில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஈஸி. பட் இதுலேயும் கொஞ்சம் மம்மி ட்ரை பண்ணு மம்மி. நீ ஒரு பயங்கரமான கேமர். நீ ஒரு பயங்கரமான ஐயோ தாத்தா கேமர். கொண்டமா இருக்காங்க தாத்தா கிட்ட. இந்த கேம்ல போட்டு தள்ளிட்டான். உன்னைவா? ஆமாம் சரி ப்ராக்டிஸ் மோட்லயே போயிடு. நம்மளுக்கு தான் வரல. உடனே போட்டு தள்ளல, இது இன்ட்ரோவில் போட்டு தள்ளிட்டான். ஓகே ஓகே சரி சரி லக்கி நான் உன்னைய வந்து சேர்த்து போட்டு தள்ளினா. நம்ம பாவம் இல்லையா? இல்லை நம்ம போனோம். என்னடா அது இவ்வளோ இருட்டாக இருக்கு. இதோ இருக்கு மம்மி. என்ன எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ஸ் விளையாடும் போதுட்டு எனக்கு வந்து இந்த கீயே எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அந்த புள்ளி வச்சு எடுக்கணும்னே தெரியாது. மம்மி ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற யாருக்குமே எதுவுமே தெரியாது மம்மி. ஓகே இதை ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணலாமா? இந்த மியூசிக் எந்த படம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்க பேரை அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஓகே தானே மம்மி? ஆமாம். இப்போ இங்கே சத்தத்தை போட்டுட்டு மேலே போய் நம்ம அவங்கள வர வச்சிடலாம். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதனால தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் மோட விளையாடுறோம். இல்லை ஈஸி மூடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய வீடியோவான்னு போகுமா இல்லை தெரியல. அதெல்லாம் இல்லை மம்மி, சீக்கிரமாக வந்து மண்டையில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் மூட் வேறு போவோம்ல. அது தனி வீடியோவாக போடலாம் மம்மி. அதுக்குள்ளே சொத்து போயிடுவேன் நான். சரி ஓகே விளையாடு பார்ப்போம். என்ன யாரையுமே காணும். அவ்வளோ பெரிய சத்தத்தை போட்டிருக்கேன். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியா போவோம். ரொம்ப சீக்கிரமாக போய் யாராவது வந்துட்டாங்கன்னா ஈஸி மூடுங்கனால ஸ்லோவாக தான் வருவாங்க. மம்மி இவர் ரொம்ப நேரம் இங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கோம். ஒழிஞ்சுக்கிட்டே இருந்தால் பொழுது போகும். நம்ம சத்தம் போட்டிருக்கோம். அவங்க வந்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ இப்போ வராங்க பாரு. இப்போ நான் ஒரு செகண்டில் திறக்கலாம் வந்தேன். தாத்தா எங்கே போகல. தாத்தாக்கு வேறு காது கேட்காது. பட் ஆனால் அப்படி சத்தமாக பேசு மம்மி. தாத்தா இந்த கேமோட என்ன கிளவி ரிட்டர்ன் வருது. ஐயோ நம்ம ப்ராக்டிஸ் கூட போயிடலாமா லக்கி? அவுட் ஆகிட்டு போகலாம் மம்மி. சரி இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா திரும்பி போனவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா அவுட் ஆகிட்டு நம்ம ப்ராக்டிஸ் மோட் போகலாம். நீ ட்ரை பண்ண ஒரு தடவை. ஓகேவா? ஓகே நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன். நீ ட்ரை பண்ணு. அவுட் ஆகிட்டேன் நான். அப்படியா? மார்பிள்ஸ்லையா? சரி இப்போ நம்ம வெளியில் போகலாமா? போ மம்மி. அதான் வந்துட்டு போயிட்டாங்கல்ல, போ. திரும்பி இப்போ கீழே போவாங்க. நீ போ மம்மி. என்னாச்சு? தாத்தா கீழே போகிறாங்க. கஷ்டப்பட்டு நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஐயோ போ மம்மி. ரூம்குள்ளே இருந்தால் எப்படி விளையாடுறது? வெளியில் போ. இரு தாத்தா அங்கே நிற்கிறார். திரும்பி ரிட்டர்ன் வருவார் தாத்தா. ரிட்டர்ன் வராரு பாரு. எப்பா தாத்தா வருகிறார். தாத்தா கண்டு வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் ஆட்டோ 2 பேரும் போயிட்டு அதுக்கப்புறம் உடனே போயிட்டு சத்தத்தை போட்டு திரும்பி உடனே வந்து ஒழிஞ்சிக்கலாம். மம்மி 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 மம்மி
ஜிம்மி. தாத்தா வரார் மம்மி. தாத்தா வரான்னு சொல்லாதடி, நான் இப்போ கீழே இருக்கேன்டி. வருவார்டி போடி நாடி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏலக்கி இப்போ நம்ம செத்துட்டோம். பரவாயில்ல போ, நீ வாடி போடி சொன்ன எல்லாம் அப்படிதான் ஆகும். சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓ எனக்கு தெரியாம தாத்தா வராருன்னு சொல்றியே, அட்லீஸ்ட் ஸ்லெண்ட்ரினா வந்துட்டா. தாத்தா வரான்னு சொன்னேன்னா சரி நம்ம மெயின் போயிட்டு. லக்கி என்ன பக்கி? நம்ம இப்போ ப்ராக்டிஸ் மூடு போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயாவது ஈஸி மூட்லேயே நான் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்கேப் பண்ணி காட்டுறேன் கிராணியில். பட் ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் மூட்லேயே சும்மா இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒன்றுச்சில்ல அந்த பேய் அதுலேயே இருக்கும். ஸ்கிப்பின்ற கொடுப்போம் அது ஆல்ரெடி. பேய் இல்லை மம்மி. ஆ நீயாவது ஈஸி மோட்ல போய் ஜெயிக்கிறதாவது? கண்டிப்பாக ஜெயிப்போம். மாட்டேன். ஜெயிப்போம் மாட்டேன். ஜெயிப்போம் மாட்டேன். ஜெயிப்போம். பட் கிராணி 1ல வந்துட்டு நம்ம பக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். அதனால் கிராணி 1 வேணால் ஜெயிப்பேன். ஐயோ மக்களே, நம்ம ஏற்கனவே கிராணியை பக் பண்ணி விளையாண்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். நம்ம சேனலில் கிராணி வீடியோன்னு சொல்லிட்டு அது இருக்கும். ஆமாம். ஆனால் அதை எஸ்கேப் ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டைமை முடிஞ்சால் பண்ணிப்போம். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரிஜினல் தாத்தா வந்து நடுவில் பேசிட்டதுனால அதை எஸ்கேப் பண்ண முடியல. அந்த வீடியோ இல்லை, அது வந்துட்டு கிராணி சாப்டர் 2 கிராணி சாப்டர் 1 நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, எனக்கு எதுவும் புரியல. அவன் சொல்கிறத கேட்டுக்கோங்க, ஆனால் பாருங்க சரியா? கிராணி சாப்டர் 2 வந்துட்டு ஆமாம் அதுதான் லக்கி சொன்னது தான். ஆனால் வந்துட்டு கிராணி சாப்டர் 1 ஆனால் வந்துட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். அது பெருசாக போடுறது. ஆமாம் அது போடலையா? போட்டோம். போடல. நீ போட்டே இல்லை? நான் போடல, நான் ஸ்லெண்ட்ரினா மட்டும்தான் போட்டேன். ஐயோ இப்போ பார்த்தீங்களா, அந்த ஸ்லெண்ட்ரினா நம்ம கேம்ஸ் நிறைய விளையாடிருக்கோம். கிராணி 3ல வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போல் பாட்டி தாத்தா வீட்டுக்கு. ஏன்னா அது வந்துட்டு ஏஞ்சலினாவோட பொண்ணா பாட்டி தாத்தா கிராணியும். இதுதான் வெப்பன் கீ. கிராணியோட போன வெர்ஷனில் வந்து வெப்பனை நம்ம எடுக்காமலே பார்க்க முடியும். அந்த வெப்பன் கீ இல்லாமலே நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும். பட் இந்த வெர்ஷனில் பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியாது போன வெர்ஷனில். உங்களுக்கு கண்ணு தெரியாதா? அதனால சரி இதுதான். சரி வாங்க மேலே போயிட்டு என்ன பொருள் தேட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய் கிடச்சிருக்கு. நம்ம ட்ரெயின் எஸ்கேப் கிடைக்கலையா? சரி லக்கி, நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமா கேட் எஸ்கேப் பண்ணலாமா? மாதிரி நம்ம கேட் எஸ்கேப் பண்ணலாம். நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. திரும்ப திரும்ப கேட்குறேன். திரும்ப திரும்ப கேட்டால் வேறு வேறு பதில் நான் சொல்ல முடியும். ஒரே பதில் தான் சொல்ல முடியும். சரி இப்போ வரைக்கும் எனக்கு கேட் எஸ்கேப் ஒரு ட்ரெயின் கீ. இப்போ இது வழியாக நீங்கள் வந்துட்டு இது வழியாக குதிக்கும் போது சேஃபாக குதிக்கணும் கீழே. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிடணும். வெட்டு வழி வேலை ஸ்லெண்ட்ரினாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் லக்கி. லக்கி பி 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 எனக்கு தனியாக பீனு டேரெக்டாக வந்துருச்சு வாயில. சேஃப்டி கிடச்சிருக்கு. என்ன சொல்லு? போட்டபல் தெரியுது. வெப்பன் கீ கொடுங்கடா. கொடுக்க மாட்டேனே. உனே கேம் டெவலப்பர் கிட்ட என்ன பண்ணுவ? மேட்ச் ஸ்டிக்ஸ் தந்திருக்காங்க. இது இருக்கு. உனே சொல்லப்பா, இந்த கேம்காரங்க கிட்ட சொன்னேன். நான் உனக்கு அப்பாவா? கேம்காரங்க கிட்ட சொன்னேன். என்ன எதுக்கு அப்பான்னு சொல்ற? நான் என்ன உனக்கு அப்பாவா? நான் இப்போ சொன்னேன். இப்போ எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ என்ன பண்ணுறது? நான் உனக்கு அப்பா இல்லை அக்கா. நான் தான் உனக்கு அக்கா. நீ எனக்கு அக்கா இல்லை மம்மி. அவை இப்போ நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் வழியாக போக என்னடா அது கலப்புது. ஷார்ட்கட் வழியாக போயிடலாம் அந்த டேபிளுக்கு. ஏன்னா அது திறந்து அந்த சாவி போட்டு திறக்கிறதுக்குள்ளே இடிஞ்சிரும். அது கூட தான் விளையாட்டுவேன். பேய் ஆல்ரெடி நம்மளை ஒரு தடவை பார்த்துடுச்சு. இப்போ அந்த பேயோட ரூம்குள்ளே தான் இருக்கும். அதனால
நீ ப்ராக்டிஸ் மோடில் போனால் பேய் எப்படி வரும்? டிஃபிகல்ட் மோடில் போய் எஸ்கேப் பண்ணால் தானே பேய் வரும். டிஃபிகல்ட்னா ஹார்ட் மூட் சொல்கிறியா? ஆமாம். ஹார்ட் மூட்னா ஜென்மத்தில் என்னால் எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ ஈஸி மோடில் போய் எஸ்கேப் பண்ணு. ஈஸி மோட்லையும் எஸ்கேப் பண்ண முடியாது. அப்போ தான் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். இப்படி மொக்கையாக விளையாண்டேன்னா இங்கேயும் போடுங்க, நம்மளுக்கு பிரிட்ஜ் கேங் கிடச்சிருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கவனிக்காம கேன் கிடச்சிருக்கு மான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஒரு பையன் போச்சிடலாமா? டெடி பேர் தாங்க. டெடி பேர் பேச மாட்டேங்கிறா. நான் வரல, பாய். நம்ம வேணும்னா வேற எதுக்கு, நம்ம வேணும்னா நடுவில் வேற கேம் விளையாடுவோமா? சொல்லு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறிய? நம்ம வேணால் நடுவில் வேறு கேம் ஸ்லெண்ட்ரி நான் கேமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனாலும் வந்துட்டு எனக்கு இந்த கிராணி கேம் விளையாடவே இல்லை ரொம்ப நாள். அதனால தான் நான் வந்துட்டு விளையாடிட்டுருக்கேன். நான் வந்துட்டே விளையாடிட்டுருக்கேன். ஓகே லக்கி, இது வேறு ஸ்லெண்ட்ரினா இந்த தண்ணிக்குள்ளே மட்டும் விழுந்துடாதீங்க எப்பயுமே. ஏன் லக்கி? ஐயோ சுற்றி வந்துட்டோமா? இப்போ திரும்பி போகணும். இதுக்கு பின்னாடி பிளாங்க் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிளாங்க் அப்படி சொல்லும்போது ஸ்லெண்ட்ரி நான் வந்துட்டா. அதனால தான் நான் சொல்லலை. இவ்வளோ பெரிய வீடு, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இத்தினூண்டு இருக்கு. அந்த கிராணி வீடு அப்படிதான் இருக்கும். நான் இருக்கல பெரிய வீடு எதுன்னு சொல்லுவேன்னா அந்த கிராணி வந்தால் இருக்கல கொஞ்சோண்டு பெரிய வீடாக இருந்தது. அதுவும் ஏன்னா வந்துட்டு கிராணி பேய் வீடுனா இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்கணும். எஸ்கேப் பண்ணிடலாமா? எஸ்கேப் பண்ணுவோம். ஃபியூஸ்னா மாட்டணும். ஜென்ரேட்டர் கேபிள் வேணும். கல்லணை பொறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா வெப்பனுக்கு கிடச்சா பொறுக்கி வச்சா கண்மணி அன்போடு கிராணிதான் நான் எழுதும் கடிதமே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்லெண்ட்ரினா கேம் பிடிச்சிருக்குமா இல்லை கிராணி கேம் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் ஸ்லெண்ட்ரினா செல்லாரோட ஞாபகத்திலே இருக்கேன். இந்த ஸ்லெண்ட்ரினா இந்த கிராணி 3ல் வந்துட்டு அந்த ஸ்லெண்ட்ரினா மேலே நம்ம போய் விழுந்தாதான் அது வந்து போகும். அதுவே எனக்கு தெரியல. இதில் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டு, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி கிராணியோடு விளையாடுவேன் என் வீட்டில் சௌக்கியமே. ஸ்லெண்ட்ரினா வந்து முட்டிக்கிட்டு இதுக்குள்ள பிளாங்க் இருக்குமா? பிளாங்க் சரி, நான் தெரிஞ்சுக்கலாமா நீ எப்போ பாடி முடியும்? நீ விளையாண்டு முடிக்கும் போது பாடி முடிப்பேன். அப்புறம் நான் எப்படி மக்களுக்கு என்டர்டைன் பண்றது? ஏய், நான் பாடுறதை விட பெரிய என்டர்டைன்மெண்ட் நீ என்ன பண்ணிடுவேன்? ஏதாவது காமெடி பண்ணனா பரவாயில்ல. ஏன்னா சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? காமெடி உன்னை தான் காமெடி பண்ண சொன்னேன். ஏய், நான் என்னோட பாட்டு கச்சேரியை விட ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் உன்னால கொண்டு வர முடியாது. அப்படியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம கேம் ப்ளே மட்டும் பார்க்குறீங்க. என்னோட சேனலோட லிங்க் இதுனா இருக்குது, ஷார்ட்ஸ்னால் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், நான் பாடுறது நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆமாம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. அடுத்து பாடுறே வீணை பாடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆமாம், அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு மக்களே, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, லக்கி பாடணுமா வேண்டாமா, பாடணும்னா என்ன பாட்டு பாடணும், அப்புறம் உங்களுக்கு ஸ்லெண்ட்ரினா பிடிச்சிருக்கா கிராணி பிடிச்சிருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மகேந்திர சிங் தோனியோட ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒன்று கேட்டேன், மறந்து போயிட்டேன். நீங்கள் அந்த கொஸ்டினையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கீழே பதில் சொல்லுங்கள். நான் ஒரு மியூசிக் போட்டேன், ஞாபகம் வந்துருச்சு.
அந்த மியூசிக் எந்த படம்னு சொல்லி நீங்கள் எப்போ சொல்கிறீங்க? இந்த மியூசிக் என்ன படம் அப்படி சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரே ஒருத்தரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்து பதில் சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்க பேரு நீங்க சொன்ன பதில் எல்லாமே நாங்க சொல்லுவோம் அடுத்த வீடியோல. யூ லவ் அஸ், வி லவ் யூ. ஓகே, இப்போ அவங்க விளையாடுவாங்க. கேம் முடிஞ்சிருக்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது. ஓகே, ஐயோ அது நாத்திகோ பத்திகா வாய் இல்லை இல்லை பாய் இல்லை காய் காய். சரி, விளையாட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாம், நம்மளுக்கு இப்போ 37 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அது முதல்ல 370 ஆகும், அதே அப்புறம் 3200 ஆகும், அப்புறம் 3,70,000 ஆகும், அப்புறம் நம்மளுக்கு 1 லட்சம் போகும்போது சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நாங்கள் அதை போடுவோம். அது 10 லட்சம்பா. 1 லட்சத்துக்கு உண்டா இல்லையா தெரியலையே. மக்களே அதையே கீழே சொல்லிடுங்க. இது வரைக்கும் 4 கேள்வி கேட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கேள்விக்காவது பதில்